நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். நான் அரியத்துறை போயிருந்து வந்து ரிட்டர்ன் ஆகிட்டேன். ஸ்ரீமாத்திரை நமக. நிறைய பேர் இந்த அம்பாள் காயத்ரிலாம் சொல்லுங்க ரொம்ப நாளைக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருக்கேன். அவளுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்யறதுக்காக இந்த டாபிக் எடுத்திருக்கேன். சக்தி காயத்ரின்னு இருக்குது. எல்லாம் அம்பாள் ரிலேட்டட் காயத்ரி மந்திரம். அதாவது சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதுன்னா, மூலமந்திர ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்தந்த தேவதைக்கு உண்டான காயத்ரி சொல்லிட்டு பண்ணுறது நல்லது சொல்லியிருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. மூலமந்திரம் ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த தேவதைக்கு உண்டான காயத்ரி மந்திரம் சொல்கிறது சால சிறந்தது. காயத்ரின்னு உடனடியே ஓம் போர் புஸ்பகம் நினச்சிட்டு போனால் அது காயத்ரி தேவி இது. ஆனால் வெவ்வேறு தேவத்தை, ஒவ்வொரு தேவதைக்கும் காயத்ரி இருக்குது. அது ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ எல்லா தேவதைக்கும் காயத்ரி மந்திரம் உண்டு. இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். நான் கூட படங்கள் காமிக்க முடியாது என்னால், பட் இருந்தாலும் அந்த புக்கில் அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் இதில் சில படங்கள் காமிச்சிருக்கேன். இது வந்து துர்காம்பிகை கொண்டுக்க. இப்போ காயத்ரி பார்க்க போகிறோம். சரஸ்வதி பார்த்தேன். சில அட்லீஸ்ட் ஒன்றுமே மொட்டை அம்பாள் படத்தை காமிக்காமல் ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு எஸ் ஐம் ஸ்டார்டிங். சரஸ்வதி ரூபமே ஒரு அழகு தான் பாருங்கள். இதுவும் சரஸ்வதி தான். எல்லாம் அந்த சுத்த ஸ்படிகர் உப்பாயா மட்டும் இந்த வெண்ணிறை ஆடையோடு உட்காந்துருக்கா. இது ஒரு அம்பாள். வந்து 4 கரங்களோட 3 முகத்தோடு இருக்க அம்பாள். இது என்ன அம்பாள் கையில போடலாம. நான் காயத்ரி தேவின்னு எடுத்தால் 5 முகங்கள் 10 கரங்கள். இதுதான் காயத்ரி தேவி. நான் வேறு படங்களுக்கு நான் போல. வி ஆர் கோயிங் ஸ்ட்ரெயிட் அவே டு த டாபிக் ஆஃப் தி டே. இது வந்து 522வது வீடியோ. இப்போ நான் முதல்ல சொல்லிடுறேன் மடன்னு காயத்ரிகள் சொல்லிவிட்டு அப்புறமா வந்து நான் படி போய் காமிக்கிறேன். அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தட் வில் பி பெட்டர். ஸோ சக்தி காயத்ரிகள் அது வந்து சக்தி ரூபாய வித்மகே கணேசின்யே தீமிகி தன்னோ விக்னேஷி பிரசோதியாத். இது வந்து விக்னேஸ்வரின்னு ஒரு தேவதை சொல்லிருக்கா. ஸ்ரீவித்யா கணபதி, பெண் ரூபமாக இருக்கும் கணபதி, அவளுடைய இது. அடுத்ததாக பாலாம்பிகாய வித்மகே மகாதபாய தீமிகி தன்னோ தேவி பிரசோதியாத். அடுத்து திரிபுரா தேவி வித்மகே காமேஸ்வரியை தீமிகி தன்னோ தேவி பிரச்சோதியாத். அடுத்து புவனேஸ்வரியை வித்மகே மகாபீஜாய தீமிகி தன்னோ தேவி பிரச்சோதியாத். அடுத்தது வாகீஸ்வரி சரஸ்வதி சொல்கிறோம். வாகீஸ்வரி வித்மகே க்ளீம் காமேஸ்வரி தீமிகி தன்னோ தேவி பிரச்சோதியாத். மனோன்மணி 2 கை உள்ள அம்பாளுது. ஸோ மனோன்மணி வித்மகே சிவஹஸ்தி தீமிகி தன்னோ தேவி பிரச்சோதியாத். மனோன்மணி வித்மகே சிவசக்தி தீமிகி தன்னோ தேவி பிரச்சோதியாத். அதாவது நம்ம ஹிருதயத்தில் மனோன்மணி ஒரு நாடி இருக்குது. அதை வச்சு தான் பாண்டி நாட்டில் இருக்கிற எல்லா அம்பாளுமே மனோன்மணி ரூபத்தான் இருக்கும். 2 கையோடு தான் இருக்கும். ஒரு கையில் தாமரை மலர், ஒரு கையில் வந்து நீலோத்பலம் கூட இருக்கலாம், ஒரு கை தொங்க ஓட்டுன மாதிரி இருக்கும். அது त्रिशक्ति इच्छाशक्ति से विद्महे ज्ञानशक्ति से धीमहि तन्नो क्रिया प्रचोदयात्. सरस्वती वाग्देवी से विद्महे ब्रह्मपत्नी से धीमहि तन्नो वाणी प्रचोदयात्. लक्ष्मी महादेवी से विद्महे विष्णुपत्नी से धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. दुर्गा कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्. அடுத்து காளி பத்ரகாளி வித்மகே சூலஹஸ்தாய தீமிகி தன்னோ சக்தி பிரச்சோதியாத். அங்காளம்மன் ஆதிசக்தி வித்மகே அங்காளி தீமிகி தன்னோ சக்தி பிரச்சோதியாத். மகாமாரி வித்மகே சர்வசித்தி தீமிகி தன்னோ சக்தி பிரச்சோதியாத். உமா நீலவர்ணாய வித்மகே வர அபாய தீமிகி தன்னோ உமா பிரச்சோதியாத். அடுத்து வந்து
गौरी श्वेतवर्णाय विद्महे मृगंडाय धीमहि तन्नो गौरी प्रचोदयात्। गंगा महासनाय विद्महे कुंभहस्ताय धीमहि तन्नो गंगा प्रचोदयात्। गणांबा गणांबाय विद्महे पाशांकुशाय धीमहि तन्नो शक्ति प्रचोदयात्। अंबिका अंबिकायाय विद्महे अंबिकायाय धीमहि तन्नो शक्ति प्रचोदयात्। वामिनी वामिनी विद्महे वामिनी देवी विद्महे इंदुतराय धीमहि तन्नो शक्ति प्रचोदयात्। नीलिनी नीलिनी देवी विद्महे स्वर्णवर्णाय धीमहि तन्नो शक्ति प्रचोदयात्। शक्रिणी शक्रिणी देवी विद्महे कृष्णवर्णाय धीमहि तन्नो शक्ति प्रचोदयात्। अद पाशांगिनी पाशांगिनी से विद्महे रक्तवर्णाय धीमहि तन्नो शक्ति प्रचोदयात्। खड्गिणी खड्गिणी देवी विद्महे चंद्रचूडाय धीमहि तन्नो शक्ति प्रचोदयात्। काम्बिनी काम्बिनी देवी विद्महे अस्त्रशक्तिश धीमहि तन्नो शक्ति प्रचोदयात्। वामा नीलवर्णाय विद्महे डंकशूलाय धीमहि तन्नो वाम प्रचोदयात्। ज्येष्ठा पीतवर्णाय विद्महे खड्गदंडाय धीमहि तन्नो ज्येष्ठ प्रचोदयात्। அடுத்தது ரௌத்ரி ஸ்வேதவர்ணாய வித்மகே டங்கவஜ்ராய தீமகி தன்னோ ரௌத்ரி பிரச்சோதயாத். காளி இது ஒன்னொரு காளி இது. ஹேமவர்ணாய வித்மகே சூலபாசாய தீமகி தன்னோ காளி பிரச்சோதயாத். கலவிகரணி धूम्रवर्णाय विद्महे कलविकर्णे धीमहि तन्नो शक्ति प्रचोदयात्. அடுத்தது பலவிகரணை शुक्लवर्णाय विद्महे पलविकर्णाय धीमहि तन्नो शक्ति प्रचोदयात्. बलप्रदमने श्यामवर्णाय विद्महे बलप्रदम धीमहि तन्नो शक्ति प्रचोदयात्. सर्वभूतमने तमनी शक्ति से विद्महे सर्वभूताय धीमहि तन्नो शक्ति प्रचोदयात्. ब्राह्मी पीतांबराय विद्महे चतुर्मुखाय धीमहि तन्नो ब्राह्मी प्रचोदयात्. मागेश्वरी मागेश्वरी विद्महे शुक्लांबराय धीमहि तन्नो शक्ति प्रचोदयात्. कौमारी कौमारी देवी से विद्महे शक्तिहस्ताय धीमहि तन्नो शक्ति प्रचोदयात्. वैष्णवी चक्रहस्ताय धीमहि चक्रहस्ताय विद्महे वैष्णवी देवी धीमहि तन्नो शक्ति प्रचोदयात्. वारागी महावारागी विद्महे हलहस्ताय धीमहि तन्नो शक्ति प्रचोदयात्. मागेन्द्री मागेन्द्री से विद्महे वज्रहस्ताय धीमहि तन्नो शक्ति प्रचोदयात्. चामुंडी चामुंडाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो शक्ति प्रचोदयात्. मुकांबिका मुकांबिकाय विद्महे केशवपुरी से धीमहि तन्नो शक्ति प्रचोदयात्. सॉरी मुकांबिकाय से विद्महे कोलापुरी से धीमहि तन्नो शक्ति प्रचोदयात्. அடுத்தது காமாட்சி காமகோட்கை से विद्महे कामाक्षी धीमहि तन्नो देवी प्रचोदयात्. विशालाक्षी विशालाक्षी से विद्महे शंभुपत्नी से धीमहि तन्नो देवी प्रचोदयात्. मीनाक्षी महाराज्य से विद्महे सुमीनाक्षी से धीमहि तन्नो देवी प्रचोदयात्. இது வரைக்கும் 43 தேவிகளுடைய இது பார்த்துருக்கோம். இந்த காயத்ரி மந்திரங்களை பார்த்துருக்கோம். ஸோ இந்த 43 தேவிகளில் எது இதெல்லாம் வேணுமோ அவள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்போ நான் வந்து இது காமிக்கிறேன். நீங்கள் வந்து இதை எடுத்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதில் 1லேயே 10 காமிக்கிறேன் பாருங்கள். சரி 1லேருந்து 6 அடுத்து வந்து அடுத்ததாக இந்த பக்கம்
அடுத்தது 3வது பேஜ். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டா வசதியாக இருக்கும். அது பிரிண்ட் பண்ணிடலாம். நாற்பத்தி 3 காயத்ரி பார்த்துருக்கோம். இது வந்து எதில் இருக்குன்னா சாக்தம்ன்ற நூல், யார் ராமநாத சிவாச்சாரியா திருக்கோலக்கா அவள் போட்ட புஸ்தகத்தில் இது இதெல்லாம் இருந்தது. அதுதான் நான் பார்த்து படித்தேன். நாட் ஆன் மை ஓன். அந்த காலத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி கிரி ட்ரேடிங்கில் வாங்கியிருந்தது. ஸோ இன்றைக்கி காயத்ரிகள் பார்த்துருக்கோம். அதாவது யார் யாருக்கு எந்த தேவி பிடிச்சிருக்கோ, சில பேர் குலதெய்வ அங்காள பரமேஸ்வரம் குலதெய்வமாக இருக்கும். குலதெய்வ அங்காள பரமேஸ்வரன் எடுத்து அவள் அதை எடுத்து பண்ணலாம். அதை காமாட்சி சில பேர் குலதெய்வமாக இருக்கும், அவள் எடுத்து அந்த காயத்ரி சொல்லலாம். பத்திரகாளி, எனக்கெல்லாம் பத்திரகாளி குலதெய்வம். ஸோ அந்த காளி மந்திரத்தை எடுத்து சொல்லலாம். ஸோ இதுக்கு சொல்கிறேன்னா அவாவாளுக்கு எல்லாத்தையும் சொல்லணும் அவசியம் இல்லை. அவாவாளுக்கு மனோபிஷ்டம் என்ன இருக்கோ, அவளுடைய பிரதான தெய்வம் என்ன இருக்கோ, அவர் அந்த ஊர் சேர்ந்தவாக இருந்தாலும் சரி, மதுரை மீனாட்சி எடுத்து படிக்கலாம், காசியில் வகை விசாலாட்சி எடுத்துக்கலாம், அந்த மாதிரி. ஸோ அவள் மூலமந்திர ஜபம் பண்ணுது. அந்த காயத்ரி சொல்லிட்டு ஜபம் பண்ணால் அதனுடைய எஃபெக்ட் பன்மடங்காகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதை சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.